ராணி பத்மாவதியின் துண்டிக்கப்பட்ட தலையை பைரவன் ஊர் மக்கள் முன்னால் தீயிட்டு கொளுத்த நாடே பற்றியெறிந்தது. எங்கும் கலவரமும் போராட்டமும் மூண்டது. அரசரின் நெருங்கிய உளவாளி சமரனிடம் ஓடிச் சென்று நடந்ததை சொல்ல அவன் கோபத்தில் வெகுண்டெழுந்தான். என் தாயின் உயிரை பறித்த அந்த வஞ்சகனின் தலையை கொய்து அவன் குருதியை இந்த நிலத்தில் பாய்ச்சாமல் நான் சாக மாட்டேன். இது என் பாஞ்சால வம்சத்தின் மீது ஆணை. இளவரசி, இது கோபப்பட வேண்டிய நேரம் இல்லை. தக்க நேரத்தில் பைரவனை வீழ்த்தும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நீங்கள் தலைமறைவாக இருப்பதே நல்லது. பைரவனின் வீரர்கள் உங்களை கொல்ல வந்து கொண்டிருக்கிறார்கள். பைரவன் ராணி பத்மாவதியின் உடலை ஊருக்கு வெளியே இருக்கும் ஒரு தடை செய்யப்பட்ட மயானத்தில் புதைத்திருந்தான். சமரன் அங்கு சென்று தன் அம்மாவின் கல்லறை முன் விழுந்து அழத் தொடங்கினான். சமரா, நிறுத்து என்று ஒரு வயதானவரின் குரல் கேட்டது. சமரன் அதிர்ச்சியில் சுற்றுமுற்றும் பார்க்க அங்கு அவனை தவிர யாருமே இல்லை. அப்போது திடீரென சமரனின் கையில் அவன் அம்மா விட்டு சென்ற மோதிரத்திற்குள் இருந்து பயங்கரமான சத்தம் வந்தது. அது மட்டும் இல்லாமல் மோதிரத்திற்குள் இருந்து ஒரு வெள்ளை புகை வெளியேறி அது ஒரு உருவமாக மாறியது. இதை கண்ட சமரனுக்கு பயத்தில் உடல் நடுங்கியது. யார் நீ? ஏன் மோதிரத்துக்குள்ள நீ எப்படி வந்த? பயப்படாதே சமரா, நான் பல வருடங்களாக உன் மோதிரத்திற்குள் தான் உறங்கிக் கொண்டிருந்தேன். என் பெயர் வருணமித்திரர். நான் உனக்கு உதவத்தான் வந்திருக்கிறேன். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.